தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நேரத்தை கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி. மீண்டுமாக நாங்கள் நோக்கி பார்க்க நீர் கொடுத்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிப்பதற்காக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். நீர் உம்முடைய வசனங்களின் மூலமாக எங்களோடு பேசும். உம்முடைய வசனங்கள் எங்களை உருவாக்கட்டும், எங்களை உருமாற்றட்டும், உமக்காக உப்பாக ஒளியாக இந்த உலகத்திலே உபயோகப்படுத்தட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களுடைய இணைந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய கிருபைக்காக நான் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கின்றேன். இன்று உங்களோடு இணைந்து தியானிப்பதற்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு, யாருக்காவது தலைப்பு என்னன்னு தெரியுமா? போட்டாங்க, ஓகே. வர்ஷிப் இல்லையா, ஆராதனை. Worship in God's presence for God's purpose. ஆராதனை தேவனுடைய பிரசன்னம் மற்றும் தேவனுடைய நோக்கம். ஆராதனை என்பது எதற்காக நாம் செய்ய வேண்டும், அந்த ஆராதனையின் நோக்கம் என்ன, ஆராதனையில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கின்றதா என்பதை நாம் இன்று வாசிக்கப்பட்ட வேத வசனங்களின் ஊடாக நாம் சற்று தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் இல்லையா. 3 காரியங்களை மிக சுருக்கமாக உங்களோடு இணைந்து தியானிக்க நான் ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது இந்த வர்ஷிப் அப்படின்னா என்ன, இல்லை நாம் எதற்காக இன்று ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம், எதுக்கு வந்திருக்கோம் ஆலயத்துக்கு? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கலாம் இல்லையா. இல்லை எதுக்கு நாம் வந்திருக்கிறோம்? ஜென்ரலாக வர்ஷிப் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம இப்போ என்னெல்லாம் பண்ணிட்டோம், பாட்டு பாடிட்டோம், ப்ரேயர் பண்ணிட்டோம், இல்லை கான்சிகரேஷன் வேறு ஒன்று நடந்தது. ஸோ வர்ஷிப்பில் நிறைய எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த வர்ஷிப் அப்படின்றது என்ன அப்படின்றது ஹீப்ரூலையும் கிரீக்லையும் வித்தியாசமாக அவங்க சொல்கிறாங்க இல்லையா. சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக அவங்க சொல்ல வர்றது வர்ஷிப்பில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, வர்ஷிப்பில் ஒரு பணிதல் இருக்க வேண்டும், கடவுளை வணங்க வேண்டும், சேவை செய்ய வேண்டும், வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு ஆராதனை என்பது இப்படிப்பட்ட காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். ஸோ நீங்கள் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு இல்லையா. ஷாகா, ஆவத், பிரஸ்கோனியா, லத்ரோயுவா அப்படின்னு சொல்லிருக்கு. இந்த வேர்ட்ஸ் எதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்றால், ஆராதனை என்பது ஜஸ்ட்டு பாட்டு பாடிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு பைபிள் வாசித்துட்டு கடைசியில் ஆசீர்வாதத்தை வாங்கிவிட்டு செல்வது மட்டும் அல்ல. இது ஒரு எலிமெண்ட்ஸ் ஆஃப் வர்ஷிப் சொல்லலாம். இதை தாண்டி நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சேவை செய்வதாக இருக்க வேண்டும். ஆராதனையில் ஒரு பணிவு இருக்க வேண்டும். ஆராதனையின் மூலமாக கடவுளுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். காட் சென்டர்ட் வர்ஷிப்பாக இருக்கணும். ஹியூமன் சென்டர்ட் வர்ஷிப்பாக நம்முடைய வர்ஷிப் இருக்கக்கூடாது. அநேக இடங்களில் பார்க்கும் பொழுது ஆராதனை மனிதர்களை மையப்படுத்திய ஆராதனையாக நாம் பார்க்க முடிகின்றது. மனிதர்களை மையப்படுத்திய ஆராதனை தேவனுக்கு மகிமையை ஒருபோதும் கொடுக்காது. நிறைய வர்ஷிப் பார்த்தீங்கன்னா வர்ஷிப்பரை பொறுத்து தான் அந்த கேதரிங்கே ரொம்ப கூடுது. இல்லை இந்த வர்ஷிப்பர் வரும் பொழுது, இல்லைனா இந்த ப்ரீச்சர் வரும் பொழுது, இல்லைனா இவங்கெல்லாம் வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அதிகமான மக்கள் வருவதை நாம் பார்க்க முடிகின்றது.
அப்ப அது எதை நோக்கி செல்கின்றது என்றால் அது வர்ஷிப்பரை நோக்கி செல்கின்றது. அது ஹியூமன் சென்டர்ட் வர்ஷிப்பாக, ஒரு மனிதனை மையப்படுத்திய ஒரு ஆராதனையாக சென்று விடுகின்றது. கடவுளை மையப்படுத்திய ஆராதனையாக அது செல்வதில்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இந்த ஆராதனையினுடைய எலிமெண்ட்ஸ், அதாவது ஆராதனையில் அநேக காரியங்கள் நாம் செய்கின்றோம் இல்லையா? ஒரு ஆலயத்திற்குள்ளாக வரும் பொழுது அதில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் இதை பார்க்க முடிகின்றது. நம்ம பாட்டு பாடுறோம், இல்லை ப்ரேயர் பண்ணுறோம், கன்ஃபஷன் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அது மட்டும் அல்லாதபடிக்கு தேங்க்ஸ் கிவிங் பண்ணுறோம், கம்யூனியன் வர்ஷிப்பில் நம்ம கம்யூனியனில் பங்கு பெறுகின்றோம். ஓகே, இது எல்லாமே கரெக்ட் தான். இது ஒரு ரிச்சுவலாக முடிஞ்சிடக்கூடாது. இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் வர்ஷிப் ரிச்சுவலா, ஐயோ இதெல்லாம் இன்னைக்கு இவங்க இதை சொல்றதை மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு அந்த நிலைக்கு நாம் போய்விடக்கூடாது. சிஎஸ்ஐ ட்ரெடிஷனில் லிட்டர்சிக்கல் வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் கண்டிப்பாக அதில் இருக்க வேண்டும் என்பது அந்த ஆர்டர் ஆஃப் வர்ஷிப்பில் வருகின்ற ஒன்று. ஆனால் இது நமக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றது? அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். பாடல்கள் பாடும் பொழுது அந்த பாடல்களின் வரிகளின் மூலமாக நாம் உணர்த்தப்பட்டோமா? மிக அழகாக அவர்கள் பாடுகிறார்கள். நாம் பாடும் பொழுது ஏதோ அந்த மியூசிக்கை மட்டும் ரசித்து விட்டு நாம் போய்விடுகின்றோமா? பாவ அறிக்கை நாம் சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு நாம் உணர்ந்து அதை சொல்லுகின்றோம்? பிரேயர் செய்யும் பொழுது எந்த அளவுக்கு நாம் அதில் இன்வால்வ் ஆகின்றோம்? அல்லது நம்முடைய நினைவுகள் இந்த ஆலயத்தை விட்டு கடந்து வேற எங்கேயோ போய்விடுகின்றதா? ஒருவர் செய்தியை கொடுக்கும் பொழுது நாம் எந்த நிலையில் அதை புரிந்து கொள்கின்றோம்? அநேக நேரங்களில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, செய்தியை கொடுப்பவரை பொறுத்து ஆலயத்திற்கு கூட்டம் வருவதை நாம் காண முடிகின்றது. ஓ, இன்னைக்கு இவர் மெசேஜா, நாம போகலாம், இல்லைன்னா போக வேணாம். யார் மூலமாவது தேவன் உங்களோடு பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார், நாம ரிசீவ் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? கழுதையின் மூலமாக பீலேயாமுடன் பேசிய ஆண்டவர் என் மூலமாகவும் உங்களோடு பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். ஸோ யார் செய்தியை கொடுத்தாலும் செய்தியை கொடுப்பவரை பொறுத்து உங்களுடைய மனநிலை இருக்குமானால் தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள். யார் மூலமாவது தேவன் உங்களோடு பேசுவதற்கு, உங்களை சரி செய்வதற்கு, சில காரியங்களை எடுத்து உரைப்பதற்கு, சில காரியங்களை உங்கள் கண் முன்னால் நிறுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அநேக நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அநேகரால வர்ஷிப்போடைய ஃபுல் எலிமெண்ட்ஸையும் நம்மளால் காண முடிகிறது இல்லை. சில பேர் பெனிடிக்ஷனுக்கு முன்னாடியே போயிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் சப்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம், இல்லை கம்யூனியன் முடிஞ்சதுக்கு அப்புறமே வெளியே போகிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் காணிக்க கொடுத்தா போதும் அதோட போகலான் இருக்கிறாங்க. அனைத்து ஸ்டெப்ஸும் அனைத்து எலிமெண்ட்ஸும் மிக முக்கியமானது. ஒவ்வொன்றுடன் என்னை நான் தொடர்பு படுத்தி கொள்ள நான் அழைக்கப்படுகின்றேன். ரொம்ப அழகான ஒரு பாடலை பாடினாங்க இல்லையா? அந்த பாடலின் வரிகளை நாம் மிக இலகுவாக பாடி முடித்து விடுகின்றோம். ஆனால் அந்த பாடலின் வரிகளுக்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கையை என்னால் மாற்றிக்கொள்ள முடிகின்றதா? சற்று நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இப்ப காணிக்க பாட்டு போட்டிருக்காங்க, அன்பே பிரதானம் இல்ல. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா பாட்டு அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அந்த பாடலை பாடலாம்னு யோசித்தோம். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஸோ இப்படிப்பட்ட வரிகள் என்னை எவ்வாறு என்னை ஊக்குவிக்கின்றது? சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ அவருடைய மெசேஜ் சூப்பராக இருந்ததுங்க, இப்படியே சொல்லியே நம்ம காலத்தை கடத்தி விடுகின்றோம். கொடுக்கின்ற செய்திகளின் மூலமாக நாம் தேவனுடைய அறிவை வளர்த்து கொள்ளுகின்றோமே தவிர எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை என்னால் காண முடிகின்றதா? என்னால் ஒரு மாற்றத்தை ஒருவருடைய செய்தியினால் காண முடிகிறது என்றால் அதுதான் எனக்கு உகந்த செய்தியாக மாறும். அதை தவிர அந்த செய்தியில எவ்வளவு சூப்பரா பேசினாலும், எவ்வளவு காமெடியா பேசினாலும், எவ்வளவு ஸ்டோரி சொன்னாலும், எவ்வளவு ஹிஸ்டரி சொன்னாலும் அது ஒரு நல்ல செய்தியாக மட்டுமே மாறும். எந்த செய்தி ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றுகின்றதோ அதுவே நல்ல செய்தியாக மாறும். அந்த ஆராதனை மூலமாக தேவனுடைய பிரசன்னத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இல்ல, பிரசன்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய பிரசன்னம்
வேதத்தில் ஆரம்பம் முதல் கடைசி வரை இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது இல்லையா? கடவுளுடைய பிரசன்னத்தை ஆபிரகாம், ஆதாம், ஏவாள் அவர்களே உணர்ந்தார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, யோசேப்பு எல்லோருமே கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். கடவுளுடைய பிரசன்னம் அவர்களுக்கு முன்பாக சென்றது, அவர்களோடு இருந்தது, அதை அவர்கள் உணர்ந்து பார்த்தார்கள். அந்த பிரசன்னத்தின் வாயிலாக அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சாலமோன் கட்டிய அந்த எருசலேம் தேவாலயத்திலே கடவுளுடைய மகிமை பிரவாகித்தது. ஸோ இவ்வாறான சூழ்நிலையில் கடவுளுடைய பிரசன்னத்தை நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஓல்ட் டெஸ்டமென்ட்ல சொல்றாங்க, காட் வித் ஹிஸ் பீப்புள், தேவன் நம்மோடு அவர்களோடு இருந்தார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இதே நீங்க சுவிசேஷ பகுதிகளில் நற்செய்தி நூல்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசுவானவர் அவர் யாரோடு இருந்தார்? அந்த மக்களோடு கூடவே இருந்தார். தேவன் நம்முடைய இருந்தார் என்பதை பார்க்க முடிகின்றது. நியூ டெஸ்டமென்ட் சர்ச் அப்போஸ்தலர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அநேக ஜெப ஆலயங்களிலே தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எப்பொழுது பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்கள் தேவனுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்களோ அப்பொழுது தேவன் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப தேவனுடைய பிரசன்னத்தை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாக நாம் இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். கடைசியா எட்டர்னிட்டி, அதுல தேவன் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஸோ கடவுளுடைய பிரசன்னம் எப்படியெல்லாம் இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்றால், நம்மோடு தேவன் இருக்கின்றார். நாம் கடவுளுடைய பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டவர்கள். தேவன் எப்போதும் நம்மோடு இருக்கின்றார் என்ற உணர்வோடு வாழ நாம் அழைக்கப்பட்டவர்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எங்கேயும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இறங்கும் 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 என்று நாம் மன்றாடி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மோடு இருக்கின்றார். நாம் தான் அநேக நேரங்களில் அவரை விட்டு விலகி வழி விலகி போகின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். ஸோ 3 காரியங்களை உங்களுடன் சுருக்கமாக நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா, வாசிக்கப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருந்து வர்ஷிப் சர்வ் டு காட், ஆராதனை நம்மை தேவனுடைய ஊழியத்திற்கு நேராக வழிநடத்த வேண்டும். அந்த ஆராதனையின் மூலமாக தேவனை நான் மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நான் என்னை சமர்ப்பிக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னம் என்னோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நான் அழைக்கப்படுகின்றேன். ஸோ ஆராதனையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான ஆராதனையை நம்ம பார்க்க முடியுது இல்லையா? ஒன்று பார்த்தீங்கன்னா தானியேல் செய்த ஆராதனை. தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது தானியேல் இடைவிடாமல் ஆராதித்தான். அதை தரியு ராஜா பார்க்கிறாரு. இடைவிடாத ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்க கெபியிலிருந்து பாதுகாக்க வல்லவராக இருக்கின்றார். இது தானியேல் செஞ்சது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் புத்தி உள்ள ஆராதனையை பற்றி நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது அப்படின்னா, மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். நாம் மாம்சத்தினாலே செய்கின்ற ஆராதனையில் தேவன் பிரியப்பட மாட்டார். யாராவது எடுத்து படிங்க, சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சங்கீதம் 5:7, மிகுந்த கிருபையினாலே ஆலயத்திற்குள் பிரவேசித்து நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். பயபக்தியுடன் செய்யப்படுகின்ற ஆராதனை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமான ஆராதனை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுது. ஸோ 5 விதமான ஆராதனைகளை நாம் ஒரு சுருக்கமாக நாம் இந்த வேத பகுதிகளில் பார்க்க முடிகின்றது. முதலாவது பார்த்தீங்கன்னா தானியேல் செய்த இடைவிடாத ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை, மாம்சத்தினால் செய்கின்ற ஆராதனை இல்லாதபடிக்கு தேவனுடைய ஆவியினால் செய்யப்படுகின்ற ஆராதனை. அதுக்கடுத்தது பயபக்தியோடு நாம் ஆராதனை செய்ய வேண்டும். தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்ய வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட ஆராதனைகள் செய்யும் பொழுது அந்த ஆராதனை நம்மை சில காரியங்களுக்கு நேராக வழி நடத்துகின்றதாக இருக்கின்றது. அதில் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சர்வ் டு காட், கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்கு இப்படிப்பட்ட ஆராதனைகள் என்னை உந்தி தள்ளுவதாக இருக்கின்றது. நான் வாசித்த ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு அருமையான அந்த புஸ்தகம். இதில் ஒரு ராஜாவை பற்றி சொல்கிறாங்க. ராஜாவுடைய பேர் என்ன? உசியா ராஜா. உசியா ராஜா மரணம் அடைந்த நேரத்தில் ஏசாயா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 4 ராஜாக்களின் காலத்தில் அவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு. ஒன்று உசியா, அப்புறம் யோதாம், அப்புறம் ஆகாஷ், அப்புறம் எசேக்கியா.
இந்த 4 ராஜாக்களின் காலத்துல ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய தீர்க்க தரிசனத்தை அந்த யூதா மக்களுக்கு சொல்வதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த உசியா ராஜா தன்னுடைய 16வது வயதிலே ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்கிறார். உசியா ராஜாவுடைய அப்பாட பேர் என்ன? கிங்ஸ். இப்போதான் பாஸ்டர் முடிச்சாரு. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், ஜஸ்ட் ஒரு 10 யூடியூப் தான். இல்லை யாராவது உட்காந்து நீங்கள் 10 மணி நேரத்தில் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களை பற்றி மிக தெளிவாக நம்முடைய ஆயர் அவர்கள் அந்த பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை பார்த்து அதிக காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உசியா ராஜா தன்னுடைய 16வது வயதிலே தன்னுடைய ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்கிறார். 52 வருடங்கள் அவர் அந்த யூதாவை அவர் ஆட்சி செய்கின்றார். இந்த 52 வருடங்கள் அவர் ஆட்சி செய்யும் பொழுது அவருடைய அப்பாட பேர் அமத்சியா எப்படி ஆட்சி செய்தாரோ அதை போல அவர் கர்த்தருக்கு செம்மையாக சரியான முறையில் அவர் ஆட்சி செய்வதை நாம் பார்க்க முடிகின்றது. அது 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரத்திலையும், அது மட்டும் அல்லாதபடிக்கு 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்திலையும் உசியா ராஜாவை பற்றி மிக தெளிவாக நாம் பார்க்க முடியும். நல்ல ஒரு ராஜா. அந்த ராஜாவின் காலத்தில் கோபுரங்கள் கட்டினார்கள், விவசாயம் செய்தார்கள், திராட்சை பழங்களை நாட்டினார்கள், இல்லை அநேக யுத்தங்களை அவர்கள் கண்டபொழுது எல்லாவற்றுக்கும் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா அதை மேற்கொண்டார். அவருக்கு எதிராக வந்து அனைத்து மக்களையும் அனைத்து அதர் கண்ட்ரி பீப்புளை அவர் வந்து மேற்கொண்டதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் இல்லை அவ்வளோ ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ராஜாவுக்கு கடைசியாக என்ன வந்தது? மேட்டிமை வந்தது. எப்பொழுது அதிகாரம் கிடைக்கின்றதோ அப்பொழுது நாம் மேட்டிமை உள்ளவராக மாறிவிடக்கூடாது. அதிகாரத்தை கொடுப்பவர் ஆண்டவர். அந்த அதிகாரத்தின் மூலமாக ஆண்டவருக்கு மகிமையாக காரியங்களை செய்வதற்காக நமக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்படுகின்றது. நாம் எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தில் இருக்கலாம்? நான் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கலாம், இல்லைனா வீட்டில் கூட சில பேர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதை நாம் பார்க்க முடிகின்றது. இல்லை ஆலயத்தில் கொடுக்கப்படுகின்ற அதிகாரங்கள், இந்த பொசிஷன்ஸ் இல்லையா, இதை வைத்து நாம் பவரை காட்டுவதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. மாறாக கடவுளுக்காக ஊழியம் செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள். இந்த உசியா ராஜா என்ன பண்ணார் அப்படின்னா, நான் ஒரு ராஜா, நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? ஆலயத்தில் போய் தூபம் காட்ட போய்விட்டார். 80 ஆசாரியர்கள் சொன்னாங்க, இல்லைங்க நீங்க போகாதீங்க, இது உங்களுக்குரிய வேலை அல்ல அப்படின்னு சொன்னார். ஆனாலும் அவர் போனார். கடைசியில் அவருக்கு என்ன நடந்தது? அவருக்கு குஷ்டரோகம் வந்தது. எங்க வந்தது? நெத்தியில வந்தது. எல்லாரும் பார்க்கணும். நீ செய்த தப்பை யார் பார்க்கணும்? உலகத்தில் உள்ள எல்லாருமே பார்க்க வேண்டும். இல்லை பவர் இருக்கும் பொழுது ப்ரைடோ வந்தா நாம் ஒதுக்கப்பட்டு போய்விடுவோம். அவரால் அதுக்கப்புறம் ஆட்சி செய்ய முடியல. இல்லை அவர் ஓரமாக போயிட்டார். அவருடைய குமாரன் யோதாம் அவருடைய இதில் ஆட்சி செய்கிறார். இப்போ இந்த உசியா ராஜா மரணம் அடைகின்றார். அப்பொழுது ஏசாயா ஆலயத்திற்குள்ளாக செல்கின்றார். அநேக நேரங்களில் நம்ம ஆலயத்தில் உள்ள இடம் இருந்தாலும் ஆலயத்துக்கு உள்ளே வருவதற்கு தயங்குகிறோம். இல்லை அங்கு ஏசாயா ஆலயத்துக்கு உள்ளாக சென்றார். அந்த ஆலயத்துக்கு உள்ளாக சென்ற ஏசாயா கண்ட காட்சி மிக அருமையான ஒரு காட்சி. இல்லை ஆண்டவர் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கின்றார். அது எதை அவருக்கு டிபிக்ட் பண்ணுது அப்படின்னா, வெளியே உசியா ராஜா இறந்து போனாலும் அவரை விட மிகவும் உயர்ந்தவர் நான் இருக்கிறேன், கவலைப்படாது. மக்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் என்பதை சொல்வதற்காக ஏசாயாவிடம் அங்கு பேசப்பட்ட வார்த்தைகளை நாம் அந்த அதிகாரத்தில் பார்க்க முடிகின்றது. அநேக நேரங்களில் அநேக மக்கள் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன், நான் என்னோட உயிரில் வரல, இந்த எதுவுமே வராமல் உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. மக்கள் அநேக நேரங்களில் தங்களுடைய வார்த்தைகளில் தவறலாம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் தவறாதவர். அவர் எதை உங்களுக்கு சொன்னாரோ அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கின்றார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். இயேசுவானவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருப்பதாக. மனிதர்களை நம்பி நீங்கள் வாழ்ந்தது போதும். இல்லை ஆகாப் ராஜாவின் காலத்தில் எலியா சொல்லாரு, இன்னும் நீங்க இருமனதோட குந்தி நடக்கின்றீர்கள். பாகால்களை சேவிக்க வேண்டுமானால் பாகால்களை சேவியுங்கள், யெகோவாவை சேவிக்க வேண்டுமானால் யெகோவாவை சேவியுங்கள். இல்லை மனிதர்களை நம்பி வாழ்ந்தது போதும். மனிதர்கள் அநேக நேரங்களில் நம்பிக்கை கொடுப்பது போல் காட்டுவார்கள். ஆனால் உண்மையான அதிகாரம் ஆண்டவரிடத்தில் இருக்கின்றது என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்து விடக்கூடாது. இங்கு ஏசாயா என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் அங்கு பார்த்தார், அவர் கேட்டார், அவர் உணர்ந்தார், அவர் சுத்திகரிக்கப்பட்டார்.
அவருக்கு திரும்பவும் அவருடைய அழைப்பு வருகின்றது. அந்த அழைப்புக்கு அவர் செவி சாய்த்தார். இதில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். ஏசாயா என்ன செஞ்சார் அப்படின்னா, உணர்ந்தார். என்ன காரியத்தை உணர்ந்தார் அப்படின்னா, நான் அசுத்தம் உள்ளவன் அப்படின்றதை உணர்ந்தார். ரெண்டாவது, நான் அசுத்தமுள்ள உதடுகள் உள்ள மக்கள் மத்தியில் வாசம் செய்கின்றவன் என்பதையும் உணர்ந்தார். தன்னையும் உணர்ந்தார், தன்னை சுற்றியுள்ள மக்களையும் உணர்ந்தார். அவர் தன்னை சுற்றியுள்ள மக்களை உணர்ந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னா, என்னை ஆண்டவரே நீர் சரியாக்கினால் என் மூலமாக இந்த மக்களை நான் சரியாவதற்கு தயாராகுவேன். இல்லை, அது ரொம்ப ரொம்ப கிராமட்டிக்கலாக அவங்க ட்ரமாட்டிக்கலாக அவங்க எழுதியிருக்கிறாங்க. நான் அசுத்தம் உள்ளவன் தான், ஆனால் நீர் என்னை சரியாக்கினால் என்னை சுற்றியுள்ளவர்களை நான் சரியாக்குவதற்கு நீர் என்னை பயன்படுத்த முடியும். இன்று நாம் ஆராதனையில் வந்து நாம் உணர்ந்து நாம் நம்முடைய காரியங்களை சரி செய்து கொள்வதற்கான முக்கிய காரணம் என்ன என்றால், நாம் மற்றவர்களை சரி செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். மற்றவர்களுடைய காரியங்கள் நம்மால் முயன்ற அளவுக்கு நாம் செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள். அங்கே ஃபுல்லாகவே அவர் சொல்றார், யாரை நான் அனுப்புவேன் என்ற கேள்விக்கு ஏசாயா சொல்லுகின்ற பதில் நான் போறேன் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் அல்லாதபடிக்கு ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா தேவன் பரிசுத்தர் என்பதை அங்கு உணர்ந்து கொண்டார். அவருடைய கம்பேரிசன் யாரோட கம்பேர் பண்றார் அப்படின்னா, தேவனோடு கம்பேர் பண்றாரு. என்னுடைய பரிசுத்தத்தை நான் யாருடன் கம்பேர் பண்றேன்? நான் அநேக நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையை நான் யாரோட கம்பேர் பண்றேன்? இல்லைங்க, அந்த பையன் மாதிரி என் பையன் இல்லைங்க, ஐயன் கொஞ்சம் நல்லவன் தான் அப்படின்னு தான் சொல்லிடுறோம். அந்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ணு என் பொண்ணு இல்லை, அந்த ஹஸ்பண்ட் மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட் கிடையாது, இப்படியே கம்பேர் பண்ணி போய்விடுகின்றோம். இல்லை, நாம் கம்பேர் பண்ண வேண்டியது காட் ஸ்டாண்டர்ட். காட் ஸ்டாண்டர்ட்ல தான் கம்பேர் பண்ணும். அந்த ஸ்டாண்டர்டுக்கு நாம எந்த அளவுக்கு வர முடியும் என்பதை தான் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்மை வழிநடத்தி வருகின்றார். இல்லை, இது ஒரே நாளில் நடந்துடாது. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரே நாளில் அந்த சர்ச்சில் அவர் சூப்பராக வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனால் இது ஒரு ப்ராசஸ் இல்லையா? இந்த ப்ராசஸில் நாம் நம்மை என்ன செய்யணும்? நம்ம சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வர்ஷிப், ஷேரிங் அண்ட் கேரிங். நாம் வாசித்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 48 வசனத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா, பேதுரு ரொம்ப அழகான ஒரு ப்ரீச்சிங் பண்ணுறாரு. அந்த பேதுரு ப்ரீச்சிங் பண்ண இடத்துல அந்த வீடு முழுவதும் என்னாச்சு அப்படின்னா மகிமையால் நிறைந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினபடியால் அங்கே எல்லாரும் பல பல பாஷைகளை பேச ஆரம்பிக்கின்றார்கள். பேதுருடைய ப்ரீச்சிங் அங்குள்ள மக்களை தொட்டது. இல்லை, தயவுசெய்து எல்லாரும் அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதி. அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேதுரு அந்த ப்ரீச்சிங்கை கேட்ட உடனே அந்த மக்கள் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது படிக்கிறீங்களா? 37வது வசனத்தை படிக்கிறீங்களா? இருதயத்திலே குத்துண்டவர்களாக பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்பயாவது மெசேஜ் கேட்டு குத்தப்பட்டு நாம் இப்படி கேட்டிருக்கோமா? ஐயோ பாஸ்டர், நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே, என் மனசில் பயங்கரமாக ஒரு பாரமாக இருக்குது, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எப்பயாவது நம்ம கேட்டிருக்கோமா? அந்த மக்கள் குத்தப்பட்டார்கள். இந்த மக்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5வது வசனம் சொல்லுது, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள். இவங்க ஒன்றும் ஆர்டினரி பீப்புள் கிடையாது, தேவ பக்தி உள்ள யூதர்கள். அவங்க கேட்குறாங்க, சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் சொன்ன வசனங்கள் எல்லாம் என்னை குத்தி விட்டது, நான் என்ன செய்யணும்? தொடர்ந்து பேதுரு சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள். இந்த எத்தனை பேர் மொத்தம் இதில் வந்து ஞானஸ்நானம் பெற்றாங்க? 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றாங்க. இவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்களா? இதுதான் கேள்வி. பெற்றுக்கொண்டார்களா இல்லையா? பெற்றுக்கொண்டார். எப்படி தெரியும் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை? பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களா இல்லையா? பெற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அதுதான் பேதுரு முன்னாடியே சொல்றாரு,
நீங்கள் மனம் திரும்புங்க, ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள், எந்த சந்தேகமும் இல்லை. அதற்குரிய எவிடன்ஸ் என்ன? என்னது? வெரி குட், பரவாயில்ல, குட். சரி, இப்போ என்னாச்சு அப்படின்னா 42வது வசனம், அதான் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான வசனம். நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டால் அதற்குரிய அடையாளம் என்ன அப்படின்னா, அந்த 41லேயே பாருங்க, சந்தோஷமாய் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும், அந்நியோன்யத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும், அப்பம் பிற்குதலில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும், ஜெபம் பண்ணுதலில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். பரிசுத்தாவியை பெற்றா அந்நிய பாஷை பேசுறது மட்டும்தான் கிடையாது, அதை விட மேலானது இது. வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறோமா? உபதேசத்தில் நிலைத்திருக்கிறோமா? இல்லை, நிறைய உபதேசம் நம்ம கேட்குறோம், சின்னதுலேருந்து கேட்குறோம், வாரம் பிரசங்கம் கேட்குறோம், இதெல்லாமல் யூடியூப்பில் வேற கேட்குறோம். எப்படிப்பட்ட உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கணும்? சில உபதேசங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்பாடா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஒரு நாள் எங்களுடைய ஒய்ஃப் சொன்னாங்க, இன்றைக்கி நைட் நான் அந்த மெசேஜ் கேட்டேன் பாருங்கள், நெக்ஸ்ட் டே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இல்லை, ஏதோ ஒன்று நடக்க வேண்டிய விஷயம் நடந்து போச்சு. அன்றைக்கி நைட்டே அந்த மெசேஜில் அந்த மேடம் சொன்னாங்க, அதே மாதிரியே நடந்து போச்சு அப்படின்னாங்க. அந்நியோன்யம், அந்நிய பாஷை முக்கியம் அல்ல. அந்நிய பாஷை இருந்தால் நல்லது, அந்நிய பாஷையை விட மேலானது அந்நியோன்யம், ஃபெலோஷிப். இல்லை, ஃபெலோஷிப் என்று சொல்லும் பொழுது எனக்கு ஒன்று தோன்றுகின்றது. என்னன்னா, என்னுடைய ஒய்ஃபுக்கு ஒரு நல்ல ஹேபிட் இருக்குது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சர்ச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் சர்ச்சுக்கு வரலை அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஏன் நீங்கள் வரல, உங்களை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு குடும்பத்தினருடன் பேசுவதற்கு திடீர்னு அவங்க ஃபோன் பண்ணாங்க, இன்றைக்கி சர்ச்சுக்கு நீங்கள் வரலையே, என்னாச்சு? பார்த்தா அந்த வீட்டில் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். ஒரு பயங்கர ஷாக் ஆகிடுது. உடனே அவர்களை சென்று அன்று பார்க்கவும் அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும் தேவன் எங்களுக்கு கிருபை அளித்தார். ஃபெல்லோஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்ச்சுக்கு வர்றோம் போகிறோம், இல்லை எத்தனையோ ஃபெல்லோஷிப் நடக்குது. இல்லை, புதிதாக நம்முடைய சர்ச்சில் பாஸ்டர் யங் கப்புள் ஃபெல்லோஷிப் ஆரம்பிச்சிருக்காரு. இல்லை, ரொம்ப கிராண்டாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. மென்ஸ் ஃபெல்லோஷிப் ரொம்ப வருஷமாக இருக்குது. இல்லை, யூத் ஃபெல்லோஷிப் நல்லா இருக்குது. ஒவ்வொரு ஃபெல்லோஷிப் இருக்குது. இல்லை, விமென்ஸ் ஃபெல்லோஷிப். ஏதாவது ஒரு ஃபெல்லோஷிப்பில் நான் என்னை இணைத்துக் கொள்கிறேனா? இல்லை, சர்ச்சு முடிஞ்சோடனே எனக்கு நிறைய வேலை இருக்குதுங்க, கிளம்பி போயிடுறேனா? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அந்நியோன்யத்தில் நம்மை இணைத்துக் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். மனிதர்களை பார்த்து நாம் ஃபெல்லோஷிப்பில் இணைந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னாங்க அவங்க வர்றாங்க, நான் எப்படி போவேன், அவன் சரியே கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சரியாக இருப்பதற்கு காரணம் தேவன் என்மேல் வைத்த கிருபை. இரண்டாவது, நான் சரியாக இருப்பதனால் மற்றவர்களை சரிப்படுத்துவதற்கு தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. அசுத்தமுள்ள மக்கள் மத்தியில் தான் நான் ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்படுகின்றேன். சுத்தமானவர்களோட போய் ஊழியம் செய்வதில் என்ன யூஸ் இருக்கு? ஒன்றும் கிடையாது. இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும், இல்லை ரிஷி டேவிட் அங்கிள் இதை படிக்கும் பொழுது இந்த அனுதினமுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து படித்தாங்க. அனுதினமும் இதை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யணும். தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் நான் ஆராதனையை சரியாக செய்கிறேன் என்றால் ஆண்டவருடைய பிரசன்னம் என்னிடத்தில் இருக்குது அப்படின்னா கபடம் இல்லாத இருதயம் என்னிடத்தில் இருக்க வேண்டும். நான் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்ய வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இதை நான் யோசித்து பார்த்தேன், எப்படிங்க எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவிக்கிறது? இந்த காலத்தில் இது சாத்தியமா? இல்லை, எல்லாரும் உங்கள் காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று எடுத்துகிட்டு வாங்க, நாம் என்ன பண்ணுவோம்? 3 வேளையும் சாப்பாடு கொடுத்து பொதுவாக வைத்தான். இது பாசிபிளா? கண்டிப்பாக இது பாசிபிள் கிடையாது, இல்லையா? அப்போ நம்ம இதை எப்படி செய்யலாம்? இன்று எந்த இடத்துல ஊழியம் நடைபெற போகின்றது? இலவம்பட்டு. நான் இதை யோசிக்கும் போது எனக்கு ஒன்று தோன்றது, எல்லாம் அந்த தோன்றியதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யார்கிட்டலாம் கார் இருக்குது? கையை தூக்கும் பார்க்கலாம். யார்கிட்டலாம் கார் இருக்குது? ஓ பரவாயில்ல. இல்லை, ஊழியம் நாம் செய்கின்றது வாரத்தில் மாதத்தில்
எத்தனை தடவை? ஒரே தடவை தான் இல்லையா? ஒரே தடவை தான் செய்கிறோம். இவ்வளோ பெரிய சர்ச். மாதத்தில் 5 வாரங்கள், சில மாதத்தில் 4 வாரங்கள் நாம் நம்முடைய ஆஃப்டர்நூன் டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம்? ஏன் நாங்கள் ஒரு நாள் ஆண்டவருக்காக கொடுக்கக்கூடாது? ஏன் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஊழியத்துக்கு செல்லக்கூடாது? ஏன் சர்ச்சால் ஒரு வேனை ஹையர் பண்ணோம்? கார் உள்ளவர்கள் எல்லாம் காரை எடுத்து வந்தீர்களானால் ஒரு காரில் குறைந்தபட்சம் 4 பேர் போகலாம். ஒரு 5 கார் வந்தால் போதும். ஒரு ரொட்டேஷன்ல ஏன் வரக்கூடாது? 2:30 மணிக்கு வாங்க, 3 மணிக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 20 பேர் ஒரு வில்லேஜுக்கு போகலாம். கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக, மற்றவருடைய கரிசனை உள்ளவர்களாக நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். எனக்கு 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 அப்படின்னு சொல்லி அக்குமுலேட் பண்ணது போதும், எனக்காக நான் வாழ்ந்தது போதும், மற்றவர்களுக்காக வாழ நான் அழைக்கப்படுகின்றேன். எத்தனை டாக்டர்ஸ் இருக்கிறோம்? எத்தனை பேர் போகிறோம்? எத்தனை ஸ்டாஃப் நர்சஸ் இருக்கிறாங்க? எத்தனை ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க? ஏன் மெடிக்கல் கேம்புக்கு போகிறவங்க மட்டும்தான் போக முடியுது? ஏன் மற்றவங்களால் வர முடியல? ஏன் ஊழியத்துக்கு வயதானவர்கள் மட்டுமே வர்றாங்க? சற்று யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் இல்லையா? உபதேசத்தை கேட்பது மட்டுமல்ல, உபதேசத்தின்படி வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். அதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். பர்பஸ் பாருங்க, கடைசியில் போட்டிருக்கு, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து வந்தார். இப்ப அனுதினமும் சபையில் சேர்க்கப்படுகிறவர்கள் யார்? நிறைய சபை இருக்கு இல்லையா? அனுதினமும் சபையில் சேர்க்கப்படுகிறவர்கள் யார்? கல்யாணம்னா சபையில சேர்க்கணும் இல்ல? சில பேர் ஃபியூனரலுக்காக சேர்ப்பாங்க இல்ல? சில பேர் வேற எதுக்கு சேர்ப்பாங்க? ஞான ஸ்நானத்துக்காக சேர்ப்பாங்க. ரட்சிக்கப்பட்டு யாரையாவது நம்ம சேர்த்துருக்கிறோமா? வில்லேஜ் சர்ச்சில் சில பேர் சேர்றாங்க. அங்கங்க பாஸ்டர் செய்கிற கலிலேயா ஊழியம், டெய்லரிங் ஊழியத்தின் மூலமாக அநேக மக்கள் ஈர்க்கப்பட்டு சர்ச்சுக்கு வராங்க. நாம இந்த மெயின் சர்ச்னு மாறு தட்டி சொல்றோமே, இதுல ரட்சிக்கப்பட்டு எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த மேலே உள்ளதெல்லாம் செஞ்சா, அந்நியோன்யம் இல்லை, உபதேசம், பிரேயர் லைஃப், அப்புறம் பகிர்ந்து கொடுத்தல், இதெல்லாம் செஞ்சா நம்ம சபை விரிவடைந்து விடும். நாம் இருக்கிற இடத்துல செஞ்சா போதும். நாம் ஒன்றும் ஃபுல் டைம் மிஷினரியா வரணும்னு அவசியம் இல்லை. அப்படி வருவதற்கு கடவுள் அழைத்தால் வருவதற்கு ஆயத்தமாக நாம் இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் இல்லை? ஸோ ஒரு நல்ல ஒரு பகுதி இதை மெடிடேட் பண்ணுறதுக்கு. கடைசியா வர்ஷிப் ஷோ லவ் இல்லையா? கடைசியா படித்தது இங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேத பாரகர் கேட்குறாரு மார்க்கில். இந்த வேத பாரகர் கேட்டார் பார்த்தீங்களா, ஏன் இயேசு வேத பாரகருக்கு ஆன்சர் பண்ணாம இஸ்ரவேலையே கேள் அப்படின்னு ஆன்சரை ஸ்டார்ட் பண்றாரு? யோசிச்சு பார்த்தீங்களா யாராவது இதை? வேத பாரகர் தான் கொஸ்டின் கேட்டாரு இல்லையா? பிரதான கற்பனை எது? மொத்தம் எத்தனை கற்பனை இருக்கு? 613 இல்லையா? 613 கற்பனைகள் இருக்கு. இந்த 613 கற்பனைகளில் சில கற்பனைகளை நாம் செய்ய வேண்டும், சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும், சில காரியங்களை நாம் செய்ய கூடாது இல்ல? 248 பாசிட்டிவ் கமாண்ட்மெண்ட்ஸ், 365 எது அதிகமா இருக்கு? செய்யக்கூடாதான் நிறைய இருக்குது. இது உபாகமத்தை வைத்து யார் சொல்றா? இயேசுவானவர் அந்த வேத பாரகர்கிட்ட சொல்றாரு. வேத பாரகர் கொஸ்டின் கேட்டாரு, வேத பாரகருக்கு ஆன்சர் பண்ணிருக்கணும் தானே? ஆனா சொன்னது யாருக்கு? இஸ்ரவேலையே கேள் அப்படின்னு. அந்த வேத பாரகர் நல்ல கற்றறிந்தவர், அவருக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் நீ ஒரு இஸ்ரவேலன் தான், நீ என்ன செய்யணும்? இதை கேட்கும் பொழுது நீ முன்னாடி படிச்சது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் இல்ல? தோராவில் சூப்பரா போட்டிருக்காங்க இல்ல? எல்லா கற்பனைகளும் அங்க இருக்கு. அப்ப அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல எந்த கற்பனை முதலாவது கற்பனை, எது ரெண்டாவது கற்பனை? அது முதலாவது கற்பனை. அப்புறம் ரெண்டாவது கற்பனை இல்ல, அப்படி கிடையாது. அப்படி அங்க போடவே இல்லையே. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை. ஒப்பா இருக்கிறது அப்படின்னா பேரலல் தான், புரியுதா? இது கிட்டத்தட்ட சேம் தான். நாம் கடவுளை அன்பு கூர்ந்து பிறரை அன்பு கூறவில்லை என்றால் நாம் கடவுளை அன்பு கூறுவதில் எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் கிடையாது இல்ல? இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டுமே பேரலான ஒரு கற்பனைகள் தான் இல்லையா? இந்த கற்பனைகள்ல முக்கியமா பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
ஒருவரே கர்த்தர். கடவுள் யார் என்பதை அவனுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கின்றார். நாம் நம்முடைய கடவுள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, முழு மனதோடும் முழு பலத்தோடும் இல்லை முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. ஸோ ஹார்ட், சோல், மைண்ட், ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய முழு வாழ்க்கையையும் கடவுளோடு அன்பு வைத்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். என்னுடைய விருப்பம் கடவுள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக வருகின்றதாக இருக்க வேண்டும். என்னுடைய புரிதல், என்னுடைய சிந்தனை, என்னுடைய பகுத்தறிவு, என்னுடைய உள்ளார்ந்த மனிதன், இவை எல்லாவற்றின் மேலுமாக கடவுள் மீது நாம் அன்பு வைத்தவர்களாக இருந்தால் மட்டுமே நாம் மற்றவர்கள் மீது அன்பு வைப்பதற்கு நாம் தயாராகுவோம். இல்லை, ஒரு ஆராதனையின் போது நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கின்றோம். ஆனால் முக்கியமாக நாம் பார்க்கும் பொழுது இந்த அன்பை நாம் செலுத்துவதற்கு நாம் எந்த அளவுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகின்றோம், அல்லது நான் எனக்கு ஏற்றாற்போல் ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து போய் விடுகின்றேனா? இல்லை, அன்பை பற்றி நாம் அநேக செய்திகளை நாம் கேட்டிருப்போம். ஆனாலும் இந்த ஆராதனை கடவுளுடைய பர்பஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கடவுளுடைய நோக்கம் நாம் மற்றவர்களையும் நாம் அன்பு செலுத்தி நாம் வாழ வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் மற்றவர்களை பகைத்து விடாதபடிக்கு, எல்லார் மேலும் அன்பு கொண்டு வாழ்வது ரொம்ப கஷ்டமா ஈஸியா? நான் சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் கேட்பேன், இல்லை யூ ஹாவ் டு லவ் எவ்ரி ஒன். பசங்க உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரையும் நீங்கள் லவ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த ஜெனரேஷன் அந்த லவ்வை புரிந்து கொண்ட விதம் சற்று வித்தியாசமானது. நாம் எல்லோரிடமும் அன்பாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எல்லோரிடமும் அன்பாக இருக்கும் பொழுதுதான் நான் எனக்காக வாழாமல் நான் பிறருக்காக வாழ நான் அழைக்கப்படுகின்றேன். இல்லையா, வாழ்வதற்கு நான் என்னை அர்ப்பணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் என்ன செய்ய முடியாது? என்னால் கடவுளுக்கு ஏற்றாற் போல வாழ முடியாது. ஸோ ஆராதனை கடவுளை மகிமைப்படுத்துகின்ற ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். ஆராதனையின் மூலமாக கடவுள் மட்டுமே மகிமைப்பட வேண்டும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஆராதனையின் மூலமாக கடவுளின் பிரசன்னத்தை உணர்ந்த நான் அவருக்காக ஊழியம் செய்ய நான் அழைக்கப்படுகின்றேன். கடவுள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் எனக்காக வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாதபடிக்கு மற்றவர்களுக்கும் நான் ஷேர் பண்ணுவதற்கு, பகிர்ந்து கொடுப்பதற்கும் நான் அழைக்கப்படுகின்றேன். அவ்வாறு செய்யும் பொழுது கண்டிப்பாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும், அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களாக நாம் கிங்டம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இலகுவாக முடிந்துவிடும். அது மட்டும் அல்லாதபடிக்கு நாம் அன்பை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு, காட்டுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏன்னா அன்பை மற்றவர்களுக்கு காட்டும் பொழுது கண்டிப்பாக அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவன் எந்த நோக்கத்துக்காக நம்மை அழைத்தாரோ, நம்மை தெரிந்து கொண்டாரோ, எந்த நோக்கத்துக்காக நமக்கு பலவிதமான காரியங்களை அவை செய்திருக்கின்றாரோ அதை செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.